Hello everyone. இப்போ நம்ம எக்ஸலில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன்ன்ற ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபார்முலாஸ் டேபில் இருக்கிற கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா இருக்குது. இந்த டேட்டாக்கு இங்கே வந்து ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்து என்ட்ரு கொடுக்கறதுக்கு பதிலாக delete பண்ணிட்டு நேமோட சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு create from selection control shift F3 கொடுத்த உடனே create from selection dialog box ஓபன் ஆயிடுச்சு. அதில் left columnன்றது டிக் மார்க் கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஈக்குவல் டு ஆவரேஜ் அந்த நேம் டைப் பண்ணால் போதும். என்டர் கொடுத்தா ரிசல்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சம். என்டர் கொடுத்தோடனே ரிசல்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய மல்டிபிள் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் நேவிகேட் பண்ணணும் போது இந்த 2 ஆரோ இருக்கும். லெஃப்ட் சைடில் பாட்டமில் அதை ரைட் கிளிக் பண்ண உடனே ஆக்டிவேட்ன்ற டைலாக் பாக்ஸ் வரும். அதில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒர்க் ஷீட்டு. ரைட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆட்டோ ஃபில் பண்ணும்போது இப்போ இப்படி ட்ராக் பண்ணும்போது காப்பி செல்ஸ் வரும். ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ஃபில் சீரீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணோம்னா ஃபில் சீரீஸ் ஆகிடும். கண்ட்ரோல் F3 கொடுத்தோம்னா நேம் மேனேஜர் ஓப்பன் ஆகிடும். நம்ம டிஃபைன் நேம்ஸ் எல்லாமே இங்கே வந்து நேம் மேனேஜரில் இருக்கும்.